வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 34வது நாளுடைய 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சனிக்கிழமை ப்ரோமோ. இதில் என்ன பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க, ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராங்க் பண்ணாங்கல்ல, அந்த ப்ராங்குக்கு எல்லாத்தையும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. கமருதீன் அண்டு பிரஜின் அண்டு பிரவீன் 3 பேரையும் உட்கார வச்சு திட்டுற மாதிரி. அந்த ப்ராங்க்னால எங்களோட மனம் வந்து எவ்வளோ உளைச்சல் கலக்கு தெரியுமா, ஒருத்தனோட வாழ்க்கையை கெட்டு போயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விக்ரம் வந்து பேசுகிறார். இவர் எதுக்கும் பேச மாட்டார், இவருக்கு கோவம் வராது, கோவமாக பேச வராது. நான் ஒரு காமெடி இல்லைங்க, நான் காமெடி தாங்க எனக்கு பண்ண வரோம் அப்படி தான் பேசுவார். அப்படியே பேசிட்டு இருந்தால் உனக்கு கண்டென்ட் கிடச்சிருமா, இல்லை நீ வந்து ஜெயிச்சிருவியா? நீ வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு காமெடி மட்டும் வரும்னு சொல்லி உள்ளே உட்காந்துட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அப்படியே வச்சு ஒரு நாள் உருட்டிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். நீங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டேன், நீ என்டர்டெயின் பண்ணுறது தான் என்டர்டெயின் சொல்லி 24 மணி சிரிச்சுனே இருக்க முடியுமா? நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப இந்த ப்ராங்க்குங்கிற விஷயத்தை பண்ணி எவ்வளோ பேர் திரும்ப நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பேசுகிறார். இந்த ஒரு ப்ராங்க் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, இந்த வாரமே கிடையாது, இந்த வாரத்துக்கு கண்டென்ட்டே கிடையாது. இந்த ஹோட்டல் டாஸ்கில் என்ன கண்டென்ட் கிடச்சிது? ஒன்றுமே கிடையாது. மாற்றி மாற்றி புறம் பேசுறது மட்டும் தான் கண்டென்ட்டே தவிர வேறு எதுவுமே உருப்படியான கண்டென்ட்டே கிடையாது. இந்த வாரத்துக்கு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரே உருப்படியான கண்டென்ட் ப்ராங்க் தான். என்ன அதில் அவனுக்குள்ளே தானே பாதிப்பு பேசிக்கிறானுங்க. அவனுக்கு 3 பேர் தானே அடிச்சுக்கிட்டானுங்க, இவனுக்கு வேடிக்கை தானே பார்த்தானுங்க. இதில் உட்காந்து எதுக்கு அழுதாங்கன்னு வேறு எனக்கு தெரில. எமோஷனலாக நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், அதனால நான் அழுகுறேன் அப்படின்றாங்க. எமோஷனலாக வீக்காக இருக்கும் பிக் பாஸுக்கு என்ன வேலை உனக்கு? இதோட மோசமான விஷயம்லாம் பிக் பாஸ் நடந்திருக்கு, முன்னாடி பார்த்துருக்கே இல்லையா? பெரிய பெரிய கொலாடி சண்டையெல்லாம் நடந்திருக்குது, வாக்குவாதம் நடந்திருக்குது, கண்டமேனிக்கு திட்டிட்டு இருந்திருக்கானுங்க, 24 மணி நேரம் கத்திட்டு இருந்திருக்கானுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிரச்சனையா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டாங்க. திடீர்னு பார்த்தோன்னே எமோஷன் ஆகிட்டாங்க, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு கிடக்கிறானுங்க. இதுக்கு வந்து விஜய் சேதுபதி சொன்னாங்கன்னா, இப்போ இது பயப்பட்டுட்டான்னு வச்சுங்களேன், இந்த 3 பேரையும் பயப்பட்டுட்டா இந்த 3 பேரும் அடுத்து இந்த மாதிரி கண்டென்ட்டே எடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது புதுசாக யோசிக்கணுன்னா கூட வராது. இவங்க என்ன பண்ணுறானுங்க, என்ன கண்டென்ட்டும் கிடைக்கலன்னு இவங்களா உருட்ட வேண்டியது, ஸ்கிரிப்ட் கொடுத்து இவங்களா உள்ளுக்குள்ளே போய் வந்து ஒரு பிரச்சனை கிளப்புன்னு சொல்ல வேண்டியது, அது மட்டும் தான் கண்டென்ட்டாக வரணும். மற்றபடி இவங்க யோசிச்சு ஒரு கண்டென்ட் பண்ணால் பிக் பாஸை விட என்னடா இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க, ஏன்னா பிக் பாஸ் சொல்கிறத விட இவங்க நல்ல கண்டென்ட்டாக ஒன்று எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு பிக் பாஸ் டீமே ஆளாயிடுறாங்க போல. டேரக்டர்லாம் போட்டு கலாச்சாரங்களை என்னங்க டேரக்ஷன் பண்ணி வச்சுருக்கா, ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வர மாட்டேங்குது, டாஸ்க்கும் ஒழுங்காக வர மாட்டேங்குது, என்ன கண்டஸ்டன்ட் எடுத்திருக்கேன் முதல்ல, நீ என்ன டேரக்ஷனில் ஒரு கண்டஸ்டன் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ இது வந்து இன்னும் பின்னாடி உண்டான விஷயங்களை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது எவனோ ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணால் கூட அவனையும் டம்ப் பண்ணிவிட்டு ஆக்டிங்காக நீ என்ன தான் பண்ணுவேன்னு கேட்டால், ஆக்டிங் பண்ணுறது இது ஒரு ஆக்டிங் தானே. ஏங்க யூடியூப்பில் பண்ணாத ப்ராங்கா, இதை விட மோசமாக எவ்வளோ ப்ராங்க் பண்ணியிருக்கிறானுங்க, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கீங்க. சாதாரணமாக ஒரு ப்ராங்கு அதுக்கே இவ்வளோ உட்காந்துட்டு ஊட்டிகிட்டு கிடக்கானுங்க. என்ன இந்த கை வச்சதுக்கப்புறமேட்டு 2 பேரும் கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அந்த பயம்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேச வச்சுருக்குது. ஸோ அதே பல்ஸில் தான் விஜய் சேதுபதியும் வந்து பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்றைக்கி டோஸ் விட்டுறாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராங்க் வராது. வேறு என்ன கண்டென்ட் எடுக்க போகிறாங்க, அடுத்த வாரம் ஹோட்டல் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து வேறு என்ன டாஸ்க் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏற்கனவே தண்ணி பிரச்சனை டாஸ்க்கு, அப்புறம் ஹோட்டல் டாஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு டாஸ்க் வந்தது இந்த கோமா இந்த ஃபேஸ் வைக்கிற டாஸ்க்கு, அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. அடுத்த டாஸ்க் ஏதாவது உருப்படியாக கொண்டு வந்து நீங்களாக கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கண்டென்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாலும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இவங்க பேச சொன்னாலும் இவங்க ஒழுங்காகவும் பேசுறது கிடையாது. திங்கிறது தான் முக்கால்வாசி நேரம் நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அந்த கிச்சன் ரூம் வேறு நடுவில் வச்சுக்கிட்டீங்க, அது 24 மணி நேரம் ஆக்கி போட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் உட்காந்து சோத்தாக்கி போட்டுட்டு இருக்கிற மாதிரி மாஸ்டர்கிட்ட சாப்பிட வாங்குற மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்ட இடத்த சுற்றியே தான் இவங்களோட டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்புறம் என்னத்து பெருசாக நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். இன்றைக்கி ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு வாரம் தான் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன் உள்ளுக்குள்ளே வந்து. ஸோ அடுத்த வாரத்துக்கு வந்து என்னென்ன பல்ஸ் கொடுக்கணுமோ, வைல்ட் கார்டு எண்டுக்குள்ளே வந்து கூட நீங்கள் ஒன்றும் உருப்படியாக செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டோஸ் விட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி விட்டா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வாங்க. அப்படிங்கிறனால விஜய் சேதுபதி ஏதோ ஒன்று உருட்ட முயற்சி பண்ணுறாரு. என்ன உருட்டுறாருன்னு பார்த்துட்டு வந்து பேசுவோம். போன வாரம் மாதிரி ஒழுங்காக உருட்டலினா விஜய் சேதுபதிக்கே பயங்கரமான ஓட்டு விழுவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த டீட்டெயிலாக பேசலாம். உங்களுக்கு தோன்றது கமெண்ட்டில் எழுதுங்களேன். எனக்கு இந்த ப்ராங்க் பிடிச்சிருந்துப்பா, பரவாயில்லப்பா, நான் வந்து உள்ளுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்ருப்போம், உள்ளே போனால் மச்சி ஜாலியாக இருக்கணும், நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், உள்ளே இருக்கவங்களை வந்து மென்டலி வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆட வைக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. அந்த ஆங்கிளில் தான் போகணுமே தவிர அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து உருட்டிகிட்டு இருந்தால் என்னத்தை பண்ணுறதோ. உங்கள் கருத்தை எழுதுங்களேன்.